இந்தியா தன்னுடைய பிராந்திய நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் தங்களுடைய பூகோள நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இலங்கையிலே சீனா சார்பு ஆட்சியாளர்களை அகற்றி தமக்கு சார்பான ஆட்சியாளர்களை பதவியிலே வைத்துக் கொள்வதற்கு பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் சுருக்கமாக தெளிவாக சொல்ல போனால் இலங்கை மக்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வர வேண்டும் என்று இந்த இலங்கை மக்கள் விரும்புவதனை விட 1000 மடங்கு தேவை இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இருக்கிறது. பொது வேட்பாளர் என்று சொல்லி இன்று சிவில் அமைப்புகளுடைய முகமூடியோடு இந்திய மேற்கு தரப்புகள் ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவருக்கு இந்த வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது இந்திய மேற்குக்கு சார்பற்ற ஒருவருக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. இதிலே சிவில் சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் பலர் இந்தியா மேற்கினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள், கொழும்பினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள். வடகிழக்கில் எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அமைதியாக இருந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டியாட்சிக்குள் முடக்குகின்ற நடவடிக்கை நடந்த பொழுது ஒரு பேரணி கூட நடத்தாதவர்கள் இன்று பொது வேட்பாளர் என்று வருவது ஒரு சூழ்ச்சி.